வணக்கம் விவாஸ், நான் பவானி காசுல இருந்து ரேவதி பேசுறேங்க. நம்ம பவானி காசுல இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா சோல்ட் அவுட் வீடியோங்க. நம்ம சேனல் லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மகேந்திரா எஸ்வி 500 வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. நம்ம கஸ்டமர் பாத்தீங்கன்னா எதிர்த்து இந்த பக்கம் வந்தபோது நம்ம வண்டி பாத்துருக்காங்க. அவங்களுக்கு வண்டி நிறைய இடத்துல 500 தேடிட்டு இருந்திருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா இந்த வண்டி சூஸ் பண்ணி இந்த வண்டி ஓட்டி பார்த்தாங்க, எல்லாமே பார்த்தாங்க, செக் பண்ணிக்கினாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஓகே இந்த வண்டி. கஸ்டமர் நிறைய பேசி இந்த வண்டி இன்னைக்கு எடுத்துட்டு போறாங்க. பேமெண்ட் ஆயிடுச்சு. வண்டி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு, எந்த ஒரு ரிப்பேர்ஸ்மெண்ட் இல்லாத வண்டி. சார் எங்க இருந்து வராருன்னு பாத்தீங்கன்னா பண்ருட்டில இருந்து வராங்க. அவங்க அவர் பேர் வந்து அருள், அவருக்கு அண்ணன் தம்பி பேர் வந்து பாத்தீங்கன்னா சரவணனுங்க. இவங்க வந்து வண்டி இன்னைக்கு எடுத்துட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல வண்டி பாத்துருக்காங்க, அவங்களுக்கு எங்கேயும் செட் ஆகல. எதிர்த்தா பாத்தீங்கன்னா நம்ம பவானி காசுல வண்டி பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. மறுபடியும் சொல்றேன், அவர் நம்ம வியூவர்ஸ்களே சப்ஸ்கிரைப் நம்ம கடவுள ஒரு வந்தவொடனே அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த யூடியூப்ல வீடியோ போடுறாங்களா அவங்கள பார்த்துட்டு வண்டி வாங்கவே போக கூடாது, அவங்க நிறைய ஏமாத்துறாங்க அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் என்ன நினைச்சேன், சரி நம்ம இப்ப எதுவும் கேட்கக்கூடாது, அவர் போகும்போது லாஸ்ட்ல கேட்கணும்னு சொல்லிட்டு நானும் கவனம் இருந்துட்டேன். அப்புறம் நான் சொன்னேன் அவர்கிட்ட, எல்லாருமே ஒரே மாதிரி நீங்க நினைக்காதீங்க, நான் இல்லம்மா நான் 2 மணி நேரத்துல போயிட்டு ஏமாந்துட்டேன் அப்படின்னாரு. அவங்க சொல்ற வார்த்தை, அவங்க கொடுக்குற கிஃப்ட்டுக்கெல்லாம் நாங்க பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்பி எடுத்துட்டோம். ஆனா அவங்க கொடுத்த வண்டி சரியில்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அவரு. உங்ககிட்ட இருக்கிற வண்டி பார்த்தாவே தெரியுது நீங்க எப்படியாப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். யாரு முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள் வந்து நம்ம கிட்ட வந்து வண்டி எடுக்கிறாங்க, பார்த்த உடனே வண்டி பேசி எடுக்கிறாங்க. நீங்க வண்டி எடுத்துட்டு போறாங்க. ஒரு 1/2 hourல டீலிங் முடிஞ்சிச்சு. கஸ்டமர்கிட்ட பேசி வண்டி எடுத்துட்டு போறாங்க. சார் எல்லாம் பெஸ்டா பேசி எடுத்து கொடுத்தாருங்க. இன்னைக்கு ரொம்ப சூப்பரான வண்டி. அவங்க நிறைய இடத்துல தேடிட்டு இருந்திருக்காங்க, நம்ம கிட்ட எடுத்துட்டு போறாங்க. அதுவும் ரொம்ப சந்தோஷம். நீங்களும் இது போல ஒரு நல்ல வண்டி தேடிட்டு இருக்கணும், நம்ம பவானி காசுக்கு நீங்க வாங்க, நல்ல வண்டி எடுத்துட்டு போவீங்க. இப்போ சார் என்ன சொல்லுவாருன்னு சார் கிட்ட கேட்போம். சரவணா நீங்க சொல்லுங்க. வணக்கம் விவேஸ். சிங்கிள் ஓனர் வண்டியை தான் தேடிட்டு இருந்தோம். வண்டி கிடைச்சிச்சு. நோ ரீப்ளேஸ்மெண்ட் வண்டி, ஒரிஜினாலிட்டி வண்டி இருந்ததுனால நாங்கள் வண்டி பேசி முடித்தோம். ரேட்டு எங்களுக்கு ஓகே தான், நல்லபடியாக முடிஞ்சுது. வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறோம். கார் வந்து உங்களுக்கு டீசல் கார் வேணும்னா இங்கே வாங்க, நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் என்னென்னா வந்த உடனே நான் தான் சொன்னேன், இந்த முதல்ல இந்த வீடியோ போடுறோம் நம்ம கூட சொன்னது நான் தான் முதல்ல. ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா லாஸ்ட்டு 6 மந்த்து கூட ஆகல, ஒரு வண்டி 2 டைம் இன்ஜின் பிரச்சனை வச்சுச்சு. அந்த வண்டியை மெக்கானிக் கிட்ட விட்டுட்டு வேறு வண்டியை எடுக்கலாம் சொல்லிட்டு தான் இப்போ வந்தேன். ஆக்சுவலாக என்ன ரீசன்னா, நிறைய வந்து பார்த்தா வெளியில் ஒன்று சொல்கிறாங்க, ஆனால் உள்ளே ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே வந்தோடனே எல்லா காசுமே டாப் கிளாஸாக இருக்குது. ஆக்சுவலாக எல்லா காசுமே டாப் கிளாஸாக இருக்குது. ரேட்டு ரீசனபுளாக இருக்குது. நல்லா பண்ணி தந்தாங்க. பெஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு வண்டி. நான் எடுத்துட்டேன். இப்போ ஒரு 10 மினிட்ஸில் ஓகே பண்ணிட்டேன் வண்டியை. 10 மினிட்ஸில் ஓகே பண்ணி பேமெண்ட்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் ஆச்சு. 10 மினிட்ஸில் வண்டி ஓகே பண்ணி வாங்கிட்டேன். வாங்க பவானி காசுக்கு வாங்க, நல்லாயிருக்கும். நீங்களும் எங்களை மாதிரி வந்து எடுத்துகிட்டு ஹாப்பியாக போங்க. கண்டிப்பா உங்களுக்கும் சீக்கிரமா இது போல நல்ல ஒரு தருணம் அமையும். பவானி காசு உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க. சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. புதுசா பாக்குற வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்போ அடுத்தடுத்து நான் போற வீடியோஸ் வந்து நோட்டிபிகேஷன்ல வருங்க. சார் கிட்ட வந்து கீ கொடுத்துடலாங்க.